எந்த கூட்டணிக்கு போறாருன்னு அவர் டிசைட் பண்ணலாம், கண்டிஷன்ஸ் போடலாம். நான் கூட்டணிக்கு வரணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கண்டிஷன்ஸ் போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரப்போகிற ஒரு 5-6 மாதங்களில் விஜய் கட்சி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் மாறும். பட் இதில் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு தேரி நான் சொல்றேன். இது வந்து என்னுடைய தேரி. டிசம்பர் ஜனவரியில் ஒருவேளை விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறதா முடிவு பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு கண்டிஷன் போடுவார். அது என்னன்னா, நான் வந்து உங்களோட கூட்டணிக்கு வரேன், ஆனா அந்த கூட்டணியில பாஜக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுவார். ஸோ அப்போ அதிமுக வந்து செலக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். அவங்களுக்கு பாஜக வேணுமா இல்ல தாவேகா வேணுமான்னு செலக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க தாவேகாவை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அப்படி விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி போனார்னாலும் அந்த கூட்டணியில பாஜக கட்சி இருக்காது, பாஜக தனித்து விடப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேரி. இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் இன்னும் நம்புறேன். இது வந்து எப்போ தெரியும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜனவரி, டிசம்பர் ஜனவரியில தான் நம்மளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.